ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு வாழை மரத்தில் பழத்தை பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சோம். ரஸ்தாளி பழம் வேணும்னு ஆசைப்பட்டு வச்சோம். ஆனால் பாருங்கள் எப்படி பழுத்திருக்குன்னு பாருங்கள். மேலே உள்ளதெல்லாம் பாருங்கள் பெருசாக இருக்குது. கீழே உள்ள ஒரு பழத்தை பாருங்கள். நான் உங்களுக்கு பிக்க கூட முடியல. அதை இப்படி பிக்கணும்னா இங்கே பாருங்கள், இந்த பழத்தோட சைஸு அதை பாதி ஒடுங்கி தான் வந்துடுச்சு. இந்த பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாதி பழமாக இதில் ஒரு பாதி கொஞ்சம் பிஞ்சிச்சு. அந்த இடத்துல பிக்க முடியல, அடியிலேருந்து பிச்சாது. அது இங்கெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பிக்கவே முடியல. இவ்வளோ தான் பழம், என்னன்னே தெரியல. பழம் இந்த சைஸில் தான் வந்துருக்குது. ஆனால் மேலெலாம் இது கொஞ்சம் பரவாயில்ல. இவ்வளோ தான் எங்கள் வீட்டு பழம். இதை விட குட்டி பழங்கள்லாம் இந்த இருக்குது பாருங்கள். ஆனால் பூராமே நல்லா பழுத்துருச்சு. மேலே உள்ள பழங்கள்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்ற பழங்கள்லாம் இந்த மாதிரி குட்டியாக இருக்குது. என்னன்னு தெரியல, இந்த மாதிரி பழுத்திருக்கு. ரொம்ப ஆசையோடு வச்சோம். ஆனால் பழங்கள்லாம் ரொம்ப குட்டியிலே இந்த மாதிரி பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா அணில் வேறு பாதி கடிச்சிட்டு போயிருதுன்ட்டு தான் நாங்கள் பிடுங்கிட்டு வந்துட்டோம். பூரா அணில் கொருமி வச்சிருது. அதுக்காண்டு தான் பிடுங்கிட்டு வந்துட்டோம். உங்கள் வீட்டு வாழை மரத்தெல்லாம் எப்படி பழம் பழுக்கும், இந்த மாதிரி பழத்தை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.